வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மூங்கில். பொறுமையின் உதாரணமாக மூங்கில் செடியை சொல்வார்கள். மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள். பருவங்கள் போகும், ஆனால் செடி வளரவே வளராது. 1 இன்ச்சு அளவு கூட வளராமல் அடம்பிடித்து அப்படியே இருக்கும். முழுசாய் 4 வருடங்களுக்கு செடி அப்படியே இருக்கும். செடிக்கு தண்ணீர் ஊற்றுபவர் பொறுமையுடன் அதை பராமரிக்க வேண்டும். 4 ஆண்டுகளாய் அவருக்கு சிலாகிக்கவோ மகிழ்ச்சி கொண்டாடவோ எதுவும் இருப்பதில்லை. ஆனால் அதற்கு அடுத்த பருவத்தில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளரத் தொடங்கும். அதுவும் எப்படி? சரசரவென்ற அசுர வளர்ச்சி. ஒரே ஆண்டில் அது எப்படி பிடிக்கும்? உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த செடி எப்படி 5வது ஆண்டில் மட்டும் விஸ்வரூப வளர்ச்சியை எட்டுகிறது? ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியந்தரும் ஒரு இரகசியம் இதில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ ஆண்டவனின் படைப்பின் மகத்துவம் என்றோ நீங்கள் பெயரிட்டுக் கொள்ளுங்கள். முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நன்றாக இறக்கி மிகச்சிறந்த பிடிமானத்தை உருவாக்கிக் கொள்கிறது. 5வது ஆண்டில் நான் 80 அடி உயரமாக வளரப்போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை என அது முழு மூச்சாய் தன்னை தயாரிக்கும். அதனால்தான் 5வது ஆண்டில் அசுர வளர்ச்சி அடையும் போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரளுவதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடவென வீழ்ந்து விடாமல் தமது அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை நம்பிக்கை தூண்டுகிறது. மூச்சுள்ளவரை முயற்சி செய்வோம். முடியாதது என்று இங்கு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.